இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியின் வேலைக்காக உங்கள் சமூகத்திலே வருகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை ருசி பார்க்க உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு நல்ல விதை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், விதைக்கக்கூடிய ஒரு விவசாயி விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி. எந்த ஒரு விவசாயியும் ஒரு விதையை விதைக்கிறான் என்றால் அது நல்ல பலன் தர வேண்டும், பயன் தர வேண்டும், அறுவடை நல்ல முறையில் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்குண்டான மேனிகள் பெருக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை பார்க்கிறோம். அரைகுறை மனம் திரும்புதல் எதனால் உண்டாகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வலியர்கானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று இங்கு வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கெட்ட விதையோ உலகத்தின் புத்திரர் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நல்ல விதையை, அதாவது தேவனுடைய வசனத்தை அவர் விதைக்கிறவராய் காணப்படுகிறார். நல்ல விதையாகிய ராஜ்யத்தின் புத்திரர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே காணப்படுகிறார்கள். நிலம் உலகத்தை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்று அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்திலே அங்கு தேவனும் தேவ புத்திரர்களும் அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலே சாத்தான் வந்து அங்கே
நின்றதை குறித்து வேதம் சொல்கிறது. அதே போல உலகத்திலே ராஜ்யத்தின் புத்திரராகிய தேவ புத்திரர்களும் பொல்லாங்கனுடைய புத்திரர்களும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ சமூகத்திலேயே சாத்தானானவன் வரக்கூடுமானால், இன்றைக்கு நம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளோடு கூட பொல்லாங்கான புத்திரர்களும் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அங்கே பார்க்கும் பொழுது யோபு கூறுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அதே போல அங்கு சாத்தானும் தேவனிடத்தில் கூறுகிறான், யோபுவை நீ சோதித்து பார், அப்பொழுது அவனை தூசிக்கானோ பாரும் என்று சொல்கிறார். அப்பொழுது தேவன் உத்தரவு கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 68:11 கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவருடைய கூட்டம் மிகுதி என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, நான் உன்னிடத்தில் ஒப்புவித்ததை உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நல்ல விதையாகிய தேவனுடைய வசனத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். வசனத்தின் மூலம் அவர்களுக்கு உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசியாதவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசிகளை பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. யோபு 6:25 செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 12:6 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை மண் குகையில் 7 தரம் உருக்கிய சுத்த சொற்களாயிருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதை போல யோபு சொல்கிறார், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தை உத்தமமானது, பரிசுத்தமானது, நித்தியமானது, சத்தியமானது, நீதி உள்ளது, அது பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம், அங்கே பார்க்கும் பொழுது, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடே செத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 5:6 பார்க்கும் பொழுது, நீ உயிருள்ளவன், சுகபோகமாய் வாழ்கிறவள், உயிரோடே செத்தவள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம்
3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டவனாயிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆகையால் நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அதைப்போல வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சுத்தமான, பரிசுத்தமான, நீதியான, உண்மையான, உத்தமமான வார்த்தைகளாக இருக்கிறது. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும்போது மனிதன் பரிசுத்தமாகிறான். இதையேத்தான் நாகமான் குஷ்டரோகத்திலே பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி, நீ போய் யோர்தான் நதியிலே 7 தரம் மூழ்கி எழுந்திருந்து வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கடந்து சென்றபோது, அவர் 7 தரம் முங்கின போது அவர் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் சுகபோகமாய் வாழ்கிறார்கள். செத்த நிலைமையிலே ஆவிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை உயிருள்ளவர்களாய் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதையே இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது முகத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமது அறிவாகிய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளியை அவருடைய இருதயத்திலே பிரகாசித்ததை இங்கே குறிப்பிடுகிறார். ஆகையால் அவர் இருளில் இருந்த வாழ்க்கையை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அவர் தமஸ்குவுக்கு செல்லும் பொழுது அவர் தமஸ்குவிலே சென்று கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ ஸ்திரீகளையும் கிறிஸ்துவ புருஷர்களையும் கட்டி சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை தண்டித்து அவர்களை கொலை செய்தார். ஆகையால் தான் இப்பொழுது அவர் கூறுகிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இருளில் இருக்கும் பொழுது அவர் கொலை செய்தார், அவர் தண்டித்தார், சிறையிலே அடைத்தார். இப்பொழுது அவருடைய மனக்கண் பிரகாசித்த போதோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீ எருசலேமிலே போய் எனக்கு முன்பாக சாட்சியை சொல்லு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு முறை கப்பர் சேதத்தில் இருந்தேன்,
கல்லெறி உண்டேன். 5 முறை ஒன்று குறைய 40 அடிகள் அடிக்கப்பட்டேன். பலவிதமான உபத்திரவங்களை சகித்தேன் என்று அவர் கூறுகிறார். அதே போல இப்பொழுது பிரகாசிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறார், அவர் எத்தனையோ உபத்திரங்கள் வந்த போதும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமை உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21 பார்க்கும்போது, கற்பாறையின் மேல் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டாடனே இடர் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 60வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மையாக போதித்தார், உபதேசித்தார். அவர் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அவருடைய என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். இதையே அவர்கள் கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். இதைத்தான் பார்க்கிறோம். யூதாஸ்காரியத்தினுடைய வாழ்க்கையிலே எல்லா பொக்கிஷங்களும் அவனிடத்தில் தான் இருந்தது. அவர் ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், ஜெபக்கூடுகை நடத்த வேண்டியதாக இருந்தாலும், ஒரு ஆகார ஒழுங்கு செய்வதாக இருந்தாலும், ஒரு செலவு செய்ய வேண்டியதாக இருந்தாலும், யூதாஸ்காரியத்தினிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து அவனிடத்திலே பணத்தை பெற்று செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் வசனத்தின் நிமித்தம் இடையூறு வந்தபோது, இடுக்கண்கள் வந்தபோது, துன்பங்கள் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவன் விசுவாசத்தை விட்டு வழுவி போய் உலகத்தை விட்டே கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பேதுரு சாவே வந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னான். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தன் கண் பார்வையிலே பார்த்தார். அப்பொழுது அவன் மனம் கசந்து அழுது ஒப்புரவாகி ஆதி திருச்சபைக்கு தூணும் ஆதாரமாக நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:67 நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். சங்கீதம் 1:1வது சங்கீதம் 2வது 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே பிசாசானவன் இந்த காரியத்தை நம்மால் கைக்கொள்ள முடியாது, இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதால் நம்மை நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொல்லி ஆண்டவரை வசனத்தை விட்டு வீணாய் போகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் தாவீது குறிப்பிடுகிறார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று சொல்லி நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று குறிப்பிடுகிறார். உம்முடைய வேதம் இந்நாள் முழுவதும் தியானம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போமே ஆனால் நாம் இடரடையாதபடிக்கு, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, இருதய கடினம் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலையும் பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தின் நிமித்தம் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறிவிடாதபடிக்கு
நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளைப் போல 1க்கு 60, 30, 100 பலன் தந்து ஆண்டவர் உமக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சிகளாக இருந்து அநேகரை மந்தைக்குள் கொண்டு வர உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரை மகிமையடைவீராக. கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.